ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, போன வாரம் ரிலீஸ் ஆன ஃபயர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க வந்திருக்கோம். ஃபயர் படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரை புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபயர் படத்தை வந்து யார் டேரக்ட் பண்ணிக்கானா, நம்ம ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவங்க தான் டேரக்ட் பண்ணிக்கானே சொல்லாங்க. இந்த படத்தில் நம்ம பாலாஜி முருகதாஸ் அவங்க ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. பிக் பாஸில் நடித்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம், ரெண்டாவது படம் நினைக்கிறேன், பாலாஜி முருகதாஸ் அவர் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஹீரோவாக. அதேமாதிரி நம்ம சரவண மீனாட்சி அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி காயத்ரி அவங்க இருக்காங்க, சாட்சி ஆர்வார் இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட இருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பாட்டு தரலாம். முக்கியமாக சொல்லணும், சிங்கம் புலி இந்த படத்தில் இருக்கானே சொல்லாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி அவரும் இருக்காருன்னே சொல்லாங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அதாவது இது ஒரு உண்மை சம்பவ கதை தான். அதாவது எப்படின்னா, கார்த்தின்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து ஆபாசமாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு படம் எடுத்து மிரட்டிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபயர் படத்தில் படமாக எடுத்திருக்கானே சொல்லாங்க. இதில் பாலாஜி முருகதாஸோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா, காசின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதே வேலை தான் வந்து காசி அவங்க, அதாவது இந்த மசாஜ் இதெல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பி வச்சு நடத்திட்டு இருப்பார். அந்த மாதிரி வர பெண்கள்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு தப்பான முயற்சி பண்ணிவிட்டு நம்ம பாலாஜி முருகதாஸ் அது தப்பாக வீடியோ எடுத்து வச்சுருவார். இவங்க வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகும்போது அந்த வீடியோ எடுத்து அவங்ககிட்டே காட்டுவாங்க. நீ போலீஸ்கிட்ட போனேன்னா இந்த இது நான் உனக்கு வீடியோ வந்து நான் சோஷியல் மீடியாவில் விட்டுருவேன், ஆனால் நீ வெளியே போலீஸ்கிட்ட போகாமல் இருக்கேன்னா நீ எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். இதே மாதிரி தான் கான்செப்ட் போயிட்டே இருக்குது. இதே மாதிரி பல பெண்களை வந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நம்ம பாலாஜி முருகதாஸ்க்கு என்னாச்சு ஏதாச்சு போலீஸ்க்கு கண்டுபிடிச்சி அவரை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டாரா போடலையா, இதான் படத்தோட ஒன்லைன் கதை. ஆனால் பாலாஜி முருகதாஸ் கடைசி வரை உயிரோடு இருக்காரா இல்லையான்னு படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் படத்தில் வந்து தலைவன் வாழ்ந்திருக்கான்னு தான் சொல்லணும். பாலாஜி முருகதாஸ் அவரோட ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு யோசனை வருது. அதே மாதிரி போலீஸும் அந்த டவுட்டோட உள்ளே போய் செக் பண்ணுவாங்க. அங்கே வேலை செய்கிற பொண்ணை முதற்கொண்டு நம்ம பாலாஜி முருகதாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் படத்தில் வந்து கொஞ்சம் இதாக சொல்லியிருப்பாங்க, மெசேஜாக வந்திருக்குது. அதே மாதிரி இந்த வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை கூட்டு வந்து வெத்தால வேலை பார்ப்பார் வில்லன். அங்கே பாலாஜி முருகதாஸ் அவங்க மீனாட்சியை வந்து தப்பான முயற்சி வில்லன் பண்ணுறக்குள்ளே போய் தடுக்க போவாங்க. சரி, இவர் நல்லது தான் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தால் படம் போக தான் தெரியுது இவரே அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. இதுக்கு உள்ளீடு யாராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெயினான ஒரு ஹைலைட்டு நம்ம சிங்கம் புலியை காட்டுறாங்க. தலைவன் என்னடா இது, அதென்ன இந்த படத்துலேயே நடிச்சுட்டு விஜய் சேதுபதி சாரி கூட இப்போ நடிச்சார் பாருங்க கடைசி கிளைமேக்ஸில் வரும்போது. அந்த ட்விஸ்ட்டு மாதிரி ஒரு ஃபயர் படத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்கள். சரி, அவரை தான் போட்டு ஜெயிலில் போட்டாங்க, அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு, சரி அவரை தான் விடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வச்சாங்க பாரு ஒரு ட்விஸ்ட்டு. வேறு மாதிரி ஒரு சம்பவம் இருக்குங்க படத்தில். படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது படத்தில். கிளைமேக்ஸ்க்கு, அதாவது இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்குது, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, படத்தில் ஒரு இடையில ஒரு ட்விஸ்ட் இருக்குது. படம் முழுக்க கொஞ்சம் ட்விஸ்ட்டாகவே போகுன்னு சொல்லாங்க. ஒரு தரமான ஒரு சம்பவமாக இருக்கும். இந்த 3 பேர் சேர்ந்து திரும்பவும் வந்து நம்ம பாலாஜி முருகதாஸை கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஒரு வீட்டில் தனியாக இருக்க மக்களே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல கூப்பிட்டு வந்து அவங்க 4 பேரும் வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு அப்பாவும் சேர்ந்து, ஒரு பொண்ணோட அப்பாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தன் பாலாஜி முருகதாஸை போட்டு தள்ளிடுவாங்க. அது யாருன்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பயங்கரமாக ட்விஸ்ட்டாக தாங்க முடித்தாங்க. ஆனால் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்க. அப்பா அம்மா வளர்த்துறது வந்து கரெக்டாக வளர்த்தணும். அதே மாதிரி அவங்க எங்கெங்கே போகிறாங்க, எது பண்ணுறாங்க, அவங்க செல்ஃபோன் அடிக்கடி வாங்கி செக் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய மெசேஜாக கொடுத்துருக்காங்க படத்தில். இது ஒரு படமாக, ஒரு ஆபாச படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆபாசமாக தான் தெரியும். ஏன்னா படத்துக்கு இந்த மாதிரி மெசேஜ் தேவையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நடக்கிறவங்க எடுத்தால் வந்து எடுக்கிறாங்க ஒரு படமாக. அந்த விஷயத்தை வந்து படத்தில் ஒரு அழுத்தமாக வந்து நம்ம சதீஷ்குமார் அவர் சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு மெசேஜ் படம். குடும்பத்தோடு பார்க்க முடியனாலும் ஒரு மெசேஜை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூ பண்ணுறவங்களே பார்த்து நீங்கள் இது பண்ணுவீங்க. மேக்ஸிமம் பர்சனல் ரிவ்யூ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி பர்சனல் ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியோட பார்க்க முடியாதான் நான் இல்லையே நான் சொல்ல, முகம் சொல்லிக்கிற மாதிரி விஷயம் இருக்குது. அதை லைட்டாக பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேமிலியோட பார்த்துருக்கலாம். ஓகே, இருந்தாலும் இது ஒரு படத்தில் வந்து மெசேஜ் இருக்கங்காட்டி கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக சொல்கிறேன், பெண்கள் வந்து கவனமாக இருங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். எதுக்கு எடுத்தாலும் வந்து தேவையில்லாமல் தனிமையை தேடி போகாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணங்கிட்ட சொல்லுங்கள், அப்பா கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயத்த வந்து படத்தில் வச்சுருக்காங்க. பாலாஜி முருகதாஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து அவங்க ஹீரோ வந்து அந்த 3 பொண்ணுங்களும் வந்து சொல்ல முடியாமல் தவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்குன்னு. அதெல்லாம் சொல்லி ட்விஸ்ட்டு வெளியே வரும்போது அதுக்கப்புறம் தான் அந்த சொன்ன கதைகள்லாம் வெளியே வரும். பயங்கரமாக இருக்குங்க படம். ஃபயராக இருக்குது சொல்லப்போனால். பாலாஜி முருகதாஸ் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு இவர் வந்து கரெக்டாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்த படம் இவருக்கு நல்லா வெற்றி தாங்க, டவுட்டே கிடையாது. சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சரவண மீனாட்சி அவங்களும் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லாங்க. படத்தெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ் பை விவர்ஸ்.